வணக்கம் ராதிகா. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலை கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் நிலையில் சாலை விரிவாக்கத்துக்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை அங்கேயே நிறுவப்படும் என அரசு அறிவித்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலை வரும் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் திறந்து வைத்தார். இந்நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையில் தங்கள் பிரிவினர் கல்வெட்டு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த அதிமுக மாநில செயலர் அன்பழகன் இரு தரப்பினரும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இரு தரப்பும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்புமாறு இருந்ததால் இதனால் போலீஸ் அங்கேயே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியில் மாலை அணிவிக்க கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட வழியில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவார்கள் என தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் உள்ளிட்டோர் ஓபிஎஸ் அணியினர் அனைவருமே காவல்துறை கைது செய்தனர். இதனால் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியர் இடையே மோதல் போக்குவரத்து காரணமாக சுமார் 1 மணி நேரம் புழவிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காதர்.